வணக்கம் உங்கள் கடல் தாய் மகன் மக்களே. சாப்பாடு பால் சாப்பாடு மக்கால சாப்பாடு கேங்க. நம்ம கருவாடு கிரேவி மக்களே. கட்டா பாட்டும் பயங்கரமா இருக்கு. நாக்கு அப்படியே தடவை ஊடு போக வச்சியா யாருக்கு எப்படி வைக்கிறது நீ குழம்பு எப்படி தெரியல. டேஸ்டுக்கா பாப்பா எப்படின்னு ஆமா நீ கொட்டிட்ட தம்பி சட்டியில வச்சிரு. 2 நேரம் சாப்பிடணும், கம்மியா சாப்பிடணும். சோறு எல்லாத்துக்கும் சம்பு கோப்பையில வாங்குங்க தம்பி. பெரிய தம்பி சட்டியில கொண்டாங்க. வேணாமா? சரி, அவங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேணாமாக்கு நம்ம 2 பேரும் கொண்டாடா விரிச்சுட்டே குட்டி வேணாமா? நாங்க தின்னுக்கிறோமியா, ஒரு வேலையை பாருங்க, நம்ம இடத்து தரமிக்கிட்டு வச்சிருக்கா. எனக்கு வைக்கல சாப்பாடு கருவாடு மட்டும்தான் இப்படிக்கான வச்சு இவ்வளவு சோறு திங்கிற ஒரே உணவு கருவாடு மட்டும்தான். உங்களுக்கு அது போதும்ல மச்சான்? போதுமாப்ல. கை ஓட்டக்கூடாது. அப்ப காலை ஓட்டலாமா? இது கோப்பிலா இருக்கலாமே. நீ ஓட்டக்கூடாதா? திங்காம பாத்துக்கிட்டு வேலை எனக்கு. அரே மயிலா இருக்கங்க. அவளை இருக்கு, மயிலா இருக்கா? சாரதாண்டா இருக்குல்ல, அது சார தந்துட்டு இதை எடுத்துக்கிறோம். நான் எதுவுமே சொல்லல, இதை எடுத்துக்கிறோம். சார தரும் சட்டிங்கிறதுக்கு நான் தரேன். காலைல வாணி பாரு வளர்க்கணும். கருவாடு பாக்க அவளே சலுவாயா ஊத்துது. அவள சாருதான் இருக்கு, தந்துரு. நான் இப்போ எதுவுமே சொல்லலை, இது அப்படியே வாங்கிக்கிங்க, அப்படியே தந்துருங்கன்னு சொல்கிறேன். நான் எதுவுமே பேசலை, உங்கள்கிட்ட எது பேசுனேண்ணா? நான் இப்படியே வச்சுருக்கேன். இருவனை வச்சுக்கிறேன். கிரேவி குழம்பு நேரத்துல இருக்கு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடுக்காமச்சா இருக்கு. இளவரசன் அந்த அவங்களா இந்த மச்சான் கூப்பிடுங்களே. இப்போ ஒரு பச்சை பெயிண்ட் வரலாம், அந்நியத்தில் மஞ்சள் அந்தளமாக இருக்குமோ? ருசிப்பா நல்லா தானே இருக்கேன், பயந்தேன். தம்பி நீ நல்லா வைக்கல. கருவாடு நல்ல கருவாடு. தின்னுட்டு நல்லா வைக்கலன்னு சொல்லுங்க எங்க மச்சான. நல்லா தான் வச்சிருக்கான். அப்புறம் என்ன? நல்லா வைக்கல, கருவாடு நல்ல கருவாடு. நல்லா தான் வச்சிருக்கான், ஆனால் நல்லா வைக்கலையா? ஆம், ஏய் நல்லா தான் வச்சிருக்கேன், ஆனால் கடை நல்லா, ஆனால் நீ நல்லா வைக்கல. கருவாடு நல்லா இருக்கு, அதனால நல்லா இருக்கு. தண்ணி தூக்க கருவாடு கறந்தனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குடா. மேலே ஊற்றுற தண்ணிக்கு நேரத்துக்கு வந்துருக்கு, அது மட்டும் நல்லா தெரியும். தண்ணி விடுவா ஆமாம் கொடுத்தா தண்ணி சரியான வரப்பு குழம்புல.
ஆ உராமாப்ல ஏழே வயிறு காந்தும் தண்ணி என்ன பண்ணாதே தண்ணி வாங்க கருக்கு தண்ணி தண்ணியமாக சார் என்ன நல்ல உடல் ஒட்டுன்னு என்ன விளையாட்டுன்னு பண்ணாரு இந்த தோல் எல்லாரும் போடு எப்பா அதில் குறைங்கப்பா சோத்தை இல்லையா அப்பத்தாலும் நிறைய தான் போடுறீங்க. கம்மியாக தான் தோசை சாப்பிட்றாரு அப்போ ஏன் பாடி ஃபில்டர் ஆக முடியல ஏன் மருமே எனக்கு தான் போதும் குழம்பு அழகான குழம்பு இருக்கு குட்டி அம்மானுக்கார ஒருத்த காரி துப்புறான் இவரு தெரியாத வாக்கு விட்டுட்டு வந்துட்டாரு அவன் இன்னைக்கு காரி துப்புறான் அவர் அங்க போய் சரக்கு அடிச்சவரு என் ஊருக்கு வாங்கடா உங்களை குளிப்பாட்டு சரக்குல குட்டி பிள்ளை கரெக்டாக கடையில் போகாத இடத்துல வந்து நானே வீட்டில் கணக்கு ₹1 இல்லாமல் இருந்து சரக்கு வாங்கி புல்லு வாங்கிட்டு வந்து இங்க வந்தாங்க சித்தப்பா வீடு வாழ் காய்ச்சலுக்கு வந்து சரக்கு வாங்கிட்டு வாயான்னு போன அவன் ஊருக்கு போயிட்டு போன காரி துப்புறான் என்னவோ பெருமை சொன்னார் ஏன் அழுகிற? நீ வச்ச குழம்பு டேஸ்ட்டு ஒன்றும் செய்ய முடியாது பொய்லாம் சொல்லாதீங்க மக்களே எவ்வளோ அழகாக தாளிச்சு உரப்பு வட்டப்படி கொட்டியாது கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கு இல்லை இல்லை குழம்புல மசாலையில் குழம்பு கம்மியாக இருக்கு உரப்பு சரியான உரப்பியா பச்சைக்காய் உரப்பட்டியாங்க பச்சைக்காய் 3 பச்சைக்காய் தான் போட்டேன். உரைக்குதுடா 3 பச்சைக்காய் அம்மா நீ 6 பச்சைக்காய் வரவனு நான் பார்த்தேன்டா பொய் சொல்லாதடா 6 பச்சைக்காய் இல்லை குழம்பு நீங்கள் வச்சிங்களா இல்லை நான் வச்சேனா? குழம்பு நீ தான் வச்சேன் ஆனால் நான் பக்கத்தில் நான் தான் உட்காந்துருக்கேன் இப்போ கருவாட்டுக்கு மட்டும் வரைக்கும் முடியல. நான் வெயிலே இருக்கிறதுனால சூடு ஆற மாட்டேங்குது சொல்கிறேன் உரப்பு முதல்லேருந்து தின்னு நாக்கு பத்துட்டு மசாலா பொடி அந்த மசாலா பொடி நான் வாங்கின மசாலா பொடி நாக்கில் பரவாயில்ல ஆடுது. ஒரு மசாலா பொடி மேலே பள்ளியை தூக்கி போட்டுருவான். மசாலா கம்பெனிக்காரன்னா உனிய அடிக்க போகிறாங்க பேருகளை சொல்லிடுறது கம்பெனி பேருகளை உரப்ப வைக்கிற டைம் பூரா மசாலா பொடி குடிச்சு ஒரு மகாலட்சுமி வச்சுக்கிட்டு இருந்தான் இது மசாலா பொடி அன்றைக்கி ஒரு நாள் வச்சுட்டு உரப்பா இருக்கும் என்ன சொன்னதுமா ஐஸ் வாங்க நல்லா அந்த மசாலா தானே வருது அங்கே நாகவண்டத்தில் ஒரு மசாலா பொடி வந்துச்சு இப்போ அந்த மசாலா பொடி மேலே படியை தூக்கி போட்டோம் அந்த மசாலா இந்த மசாலா குழம்பு வச்சுனா சரிதான் மசாலா பொடின்னு அதிகம் வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயே அள்ளிடலாமா எப்போ வைக்கிற குழம்பு மாதிரி நான் நிறையா ஊற்றுங்க நானே ஊற்றிக்கிட்டேங்க என் சாவை நானே கேட்டு வாங்க பத்தில் அவ ஒரே ஒரு கரண்டி தான் சத்தி பாட்டிட்டாங்க எனக்கும் தண்ணி ஒரு இளவட்ட பையன் 3 நேரம் தண்ணி வாக்குறான். ஒரு கேட்டு போய் உட்காந்து தண்ணி மாதிரி
எவ்வளோ மணக்கம். என்னம்மா டேய் தண்ணி குடிக்கணும்னு அவன் வேற தண்ணி எடுத்துட்டான். சாசி குடிச்சிருவேன் பாத்துக்கிறீங்க. அவன் மிஞ்சொல்லி தண்ணி எடுத்துட்டான். கட்டு மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலதான் கிரேவி மாறிட்டுல. சீனியல் தோட அப்படி ஏய் தண்ணி கொண்டாங்கண்ணே. மச்சான் மிட்டாய். முட்டாய் வச்சிருக்காம. அவங்க தான் வச்சிருக்காப்புல, நானா வச்சிருக்கேன். வேணா கருவாடு வேணாம் உங்களுக்கு. ஏ அப்ப நைஸாவு கையோட்டி அல்லானே நான் பார்த்தனே. வேற வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏடு ஒரு காரணத்தோட இவ்வளோ உடம்பு போட்டிருக்காங்க. ஏய் இல்லடா, நீராட்டும் போது கேட்டா மச்சான் அந்த மசாலா பொடி இல்லையாடா அப்படின்னு. இதாருக்கு வச்சு குழம்பு என்னன்னு சொன்னேன். குழம்பு நல்லா நீ கிழிக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏதோ வேலையை பார்த்து விட்டான்னு அத்தனை அழுப்புனா சொல்ல மாட்டீங்க. யாரு இந்த மசாலா போட்டா? அப்ப இல்லை அங்கே வச்சு போட்டது நான் கொண்டு வச்சு. நீங்க மசாலா போடல. இல்லை இவர் தான் எடுக்க கூடாதுன்னு நினைச்சாரு. அட பாவியடா, நான் மசாலா பத்தி பேசலையடா உங்களுக்கு. ஒன்றுவேன் நான் சொன்னேன் பழைய மசாலா இருந்துச்சுன்னா பழைய மசாலா யூஸ் பண்ணுங்கடா. போன் கிட்ட கீழே அப்படி சொல்லல, பழைய மசாலா யூஸ் பண்றாங்க. நீர்மான ஒரு நாள் 10,000 கட்டி பிடிச்சி அழுகுது, ஒரு அங்கே கட்டு. ஏய் எல்லா நேரமும் வரப்ப சாப்பிட போறீங்க. ஏய் எல்லா நாளும் வரப்போடா, எரிப்ப சாப்பிடக்கூடாதுடா. வச்சு செஞ்சுட்டடா. வாயில இப்பதான் எவ்வளவு சளி இறங்குச்சு மச்சான் உரப்பா சாப்பிட்டா. போதுமா? சளி யார் யாருக்கு இருக்கு? நமக்கு வலுடா உரப்பா சாப்பிட்டா. இந்த எரிப்புலயே உனக்கு புளிப்பு கேட்கும். மகளே கருவாட்டில் கேவியில் விரைய வச்சிருக்கு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும். 2 மணி நேரம் கழிச்சு இருக்குமான்னு பாருங்க. இது மணக்குது போங்க. மணக்கத்தான் செய்யும். பார்த்தியா அப்படியே அங்கே அட்டியில அட்டி வைக்காது உள்ள ஒன்றாங்க. உள்ளாத தம்பி தம்பி நான் அப்படியே அடையாளம் போட்டு வச்சிருக்கேன். யாராவது எடுத்து தெரிஞ்சு வச்சுங்களேன் 1 கிலோமீட்டர் நீங்க வச்சிருவேன். சும்மா நாள் ஒரு கேனு கீழே போட்டு சிங்கா எடுத்துட்டு வந்து சொல்லுவேன். நீ இறங்கி பாஞ்சு எடுப்ப பார்த்தியா 1 கிலோமீட்டர் நீங்க சொன்னது அளத்துல இடம் நீ யோசனையை பார்த்துக்க தம்பி. சேட்டையை மண்ணை காட்டாத. பாயும் போது ஒரு கத்தி எடுத்துறான் பாய். அதுக்கு கொஞ்சம் பயம் தெரிஞ்ச உடனே கழுத்து எடுத்துட்டு பயந்து சாப்பிடணும். மனுஷன் வாழக்கூடாது. கொஞ்சம் கால் நடுங்கணும் கழுத்து எடுத்துட்டு. சூப்பரா இருக்கு ஐடியா. எப்பா வாழ்றதுக்கு எப்பா அதானே எப்பா நீ சோறு மனிதன் வந்து உலகத்தை தைரியம் யாதிமா தான் உயிரை தானே எடுக்கணும் தான் உலகத்தை சாமவான். சாவருக்கு தைரியம் இருக்கிறதா வாழ்றதுக்கு பயன்படுத்தினா என்னென்னதே சாதிக்கலாம். ஏண்டா போல இன்னும்ல சின்ன பேராக இருக்கான். இவ்வளவு நாள் பயந்து பயந்து தான் கலந்து தராப்ல. அப்போ இனிமேல் ஒரு வெட்டி வேட்டுன்னு சொல்ல வரல சொல்ல. ஓகே மக்களே, நீ சூப்பரான சாப்பாடுல சந்தாச்சு மக்களே. உங்களை எல்லாரையும் இப்படிலாம் சொல்ல சொல்லாம பேசணும்ல பார்ப்போம். அடுத்து நல்ல ஒரு உரப்பு கம்மியான ஒரு நல்ல விருப்பம் சந்திப்போம். ஓகே மக்களே, நல்லா கருவாடு சம்பல் வேற லெவலில் இருந்துச்சு. சட்டியுமே தொடச்சு எடுத்து அப்படி சோத்த போட்டு நிறைய இதே சாப்பிட்டாங்க. மாதிரி ஒரு குழம்பு வச்சு எல்லாரையும் அசத்த போறோம். அசத்துறதோட எல்லாரையும் சாக்கியமும் போறோம். நைட்டுக்கு ரசம் வச்சு அதே கருவாடு கிரேவி தான். அதே கருவாட்டு கிரேவி வராது மச்சான், வேற கிரேவி. வேற கிரேவி நம்ம தான் சாப்பிட்டோம்ல. அதே கொட்டோட ஓகே மக்களே, நன்றி வணக்கம். பாய் சியோ. சுத்திடுறா அழகான காற்று, அயதியான காத்துல சூப்பரான தெண்டடிச்சு நீட்டா சாப்பிட்றோம். காத்த இருந்தா வெயில் ஒன்றும் திம்பிடல. இல்லை நீ பல்ல பழுது அடிக்கி